வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 5வது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இது. இதுல பார்த்தோம்னா நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி நம்மளோட பிரைமரி செக்டார்ல இருக்கிற முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தின நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. புது ஸ்கீம்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். மற்றபடி பழைய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதும் ஓவராலா ஒரு வியூ சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி இந்த பட்ஜெட்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா நிறைய தமிழ் இலக்கியங்கள் பத்தி இதுல கோட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. உள்ளேயும் நிறைய, அதாவது இந்த பட்ஜெட் ஸ்பீச் முழுக்கவுமே புறநானூறு, சிலப்பதிகாரம் அது மாதிரியான பல இலக்கியங்களை வந்து கோட் பண்ணி பட்ஜெட் ஸ்பீச் ஃபுல்லாவுமே இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுட்டா நமக்கு தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன நோட் பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். ஸோ இது ஒரு ஒன்னுலேருந்து 2 பேஜ் வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறள் வச்சு சொல்லியிருக்காங்க. பல குடை நீளலும் தன் குடை கீழ் காண்பர் அழகுடை நீளலவர். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல அரசுகள் அவர்களுடைய எல்லாத்தையும் எல்லா நிழல்களையும் தமது குடை கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள். உழவர்களுடைய பெருமையை வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க. உழவுல வரும் இந்த திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிப்புறம் தருகுவையாயின் நின் அடிப்புறம் தருகுவர் அடங்காதோரே. இது பாத்துக்கோங்க. அது காளை மாடுகளை போற்றி உழவு செய்யும் உழவர்கள் வந்து எப்பேற்பட்டவங்க, அதாவது அவங்கள வந்து அந்த உழவர்களை நீங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா பகைவர்கள் வந்து உங்கள்கிட்ட அடிப்பணிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம் சொல்றாங்க. அந்த இலக்கியம் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. இது எந்த புக்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லல. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, 2021-22 ஆண்டு முதல் தான் நம்ம வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் தனியா வெளியிடுறோம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் பட்ஜெட்லயே நம்ம வேளாண் பத்தின அறிவிப்புகளும் சொல்லிடுவோம். சோ இது வரைக்கும் 4, இப்ப இருக்கிறது 5th அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். 2021-22 வருஷத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இயல்புலி கோலூற்றும் மன்னவன் நாட்ட வயலும் விளையும் தொக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயல்புக்கு ஏற்ப நீதி தழுவாமல் செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் கிடைக்கும்? இல்ல நீதி வலுவாமல் செங்கோலை செலுத்தும் மன்னனது நாட்டில் இருக்கும் வளங்கள் என்ன? இந்த மாதிரி எந்த மாதிரி மாதிரி நம்ம படிக்கணும். நல்லா இதை பார்த்து வச்சுக்கணும். இது மாதிரி மற்ற திருக்குறளையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா அக்ரி பட்ஜெட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல இந்திய அளவில் 2ஆம் இடம், செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓவரால் எக்கானமில தமிழ்நாடு வந்து செகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து பிரிலிம்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஒன்ஸ் ரீட் விடுற மாதிரி தான் இருக்கு, பெருசா இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு. அடுத்து நம்ம லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நல்லாவே எழுதியிருந்தாங்க. பட் சின்ஸ் இங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாருங்களேன், ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இது எல்லாமே வந்து வேளாண்மைக்கு கொண்டு வர, வேளாண்மைய வந்து செழிப்பாக்குற சில அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான டிஜிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அது அக்ரிகல்ச்சருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சப்ஹெடிங்கா போட்டு நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட், முயற்சிகள்னால
இப்ப வந்து நம்மளுடைய பயிர் போடுறோம் இல்லைங்களா, சாகுபடி பரப்பு, மொத்த சாகுபடி பரப்பு வந்து நமக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஃபிகர்ஸும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபைனல் ஃபிகர் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். சோ மொத்த சாகுபடி பரப்பும் அதிகம் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்னைக்கு எடுத்துக்கோங்க. ஏதாவது ட்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம எக்கானமி பொறுத்த சாகுபடி பரப்பு அதிகமாயிருக்கு, இருப்பக சாகுபடி பரப்பு குறைஞ்சிருக்கு, இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி ரெண்டுமே உயர்ந்திருக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சில நிறைய இருக்கு. ஸோ குரூப் ஒன் அளவுலையும் இந்த மாதிரியானதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு போர்ஷன். அது நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்றத மட்டும் வச்சு நம்மளால டேக்கிள் பண்ண முடியாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்பதான் அனலைஸ் பண்ணி நம்ம எழுத முடியும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரெண்ட் இன் எக்கானமி. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை பயிர்கள்ல தமிழ்நாடு அகில இந்திய அளவுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேசஸ்ல என்னென்ன இருக்காங்க. ஸோ கேழ்வரகு உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கு. மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், கரும்பு இதுல 2ஆம் இடத்துல இருக்கு. நிலக்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தியில 3ஆம் இடத்துல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல கூட நம்ம நிறைய இடங்கள்ல இது எழுதலாம். அடுத்தது பாரதியாரோட ஒரு அருமையான கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. இனிய பொழில்கள் நெடி வயல்கள் எண்ணிலும் பெரும் நாடு, கனியும் தரும் தானியங்களும் கணக்கின் தரும் நாடுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாரதியாருடைய இது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்காக என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொடுக்குறோம் இடத்துல சொல்றாங்க. கரும்பு அறுவடைக்காக இயந்திரங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேளாண் இயந்திர வாடகை மையங்கள்லாம் புதுசா ஆரம்பிக்க போறாங்க. அதாவது நமக்கு வந்து எல்லா ஃபார்மர்ஸ்னாலையும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே, எல்லா டிராக்டர்ல இருந்து அறுவடை மிஷின்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு முடியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. அங்கிருந்து குறைந்த வாடகைக்கு இந்த வேளாண் இயந்திரங்கள் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த வேளாண் இயந்திர வாடகை மையங்கள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரும்பு அறுவடை இயந்திரங்கள்லாம் அங்க இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் இருக்கு. 6th பேஜ் எடுத்துக்கோங்க. 2021-22 இருந்தே, அதாவது முதல் வேளாண் பட்டதாரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேளாண் தொழில் முனைவோர் ஆகும் 435 இளைஞர்கள் வந்து இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்சிடி கொடுக்குறோம். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து இளைஞர்களுக்கு, கிராமப்புற இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். அடுத்தது இன்னொரு திட்டம் சொல்றாங்க, அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அதாவது உலக மற்ற திட்டங்களையும் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு திட்டம் சொல்றாங்க, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காத்தல். பாத்தீங்கன்னா நம்ம பசுந்தாள் உரங்கள், மண்புழு உரங்கள், இது வந்து நம்மளுடைய ஆர்கானிக் ஃபார்மிங் கான்செப்ட் பேஸ் பண்ணிதான் இருக்கு. சோ இந்த ஸ்கீம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு இவங்களோட வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களை வந்து கூடுதலா செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் மானியங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. அடுத்தது நுண்ணீர் பாசனம் தொழில்நுட்பம், அதாவது மைக்ரோ இரிகேஷன் பொறுத்த வரைக்கும் பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் இதெல்லாம் நம்ம பண்றோம். சோ இது பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நெல், அதே மாதிரி கரும்பு, இதுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ல, ஜஸ்ட் பாத்துக்கோங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து சென்னையில இருக்கு. ஓகேங்களா? இந்த பூங்கா பத்தி நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா இருக்கு. அதாவது மாநில மதிப்பு கூட்டல்ல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 5வது பெரிய, தமிழ்நாட்டுல அக்ரிகல்ச்சர் வந்து 5வது பெரிய துறையாக இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் வந்து 5th லார்ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இங்கேயும் அதை திருப்பி சொல்றாங்க. அதே மாதிரி வணிக வங்கிகள் நிறைய கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நம்ம இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் அதிக கடன் நம்ம நினைச்சிருக்கோம். பட் விவசாய கடன்ல ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் நிறைய கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர்லயும் வந்து பரப்பளவு பயிர் வந்து போட்ட பரப்பளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம கொண்டு வந்து அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்து முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முதல் ஸ்கீமா பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வேளாண் பட்டதாரிகள் இருப்பாங்க, பட்டயதாரர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு சைடு இருப்பாங்க. அதே மாதிரி வேளாண் செய்யும் வேளாண் குடிகள் ஒரு சைடு இருப்பாங்க, உழவர்கள் இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த வேளாண் முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையங்கள் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 600க்கும் மேற்பட்ட வேளாண் பட்டதாரிகள் பட்டயதாரர்கள் வந்து ஒரு வருஷமும் வந்துட்டு இருக்காங்க. 4000 வேளாண் பட்டதாரிகள் இருக்காங்க, 600 வேளாண் பட்டயதாரர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய அறிவு பட்டறிவும் உழவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இவங்க படிச்ச அறிவும் தொழில்நுட்ப அறிவும் வந்து உழவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்க போறதுதான் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள். இதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1000 இடத்துல ஆரம்பிக்க போறாங்க. 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மையங்கள் அமைத்து 30% மானியமாக 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் கொடுக்க போறாங்க. சோ 30% இங்க இவங்களுக்கு சப்சிடி இருக்கு. இந்த மாதிரி நம்ம முதலமைச்சருடைய உழவர் நல சேவை மையங்கள் ஆரம்பிச்சோம்னா இதுல என்ன செய்வாங்கன்னா விதைகள் கொடுக்கறது, உழவர்களுக்கு தேவையான உரங்கள், இடுபொருட்கள்லாம் கொடுக்கறது, அதே மாதிரி ஆலோசனைகள் வழங்குது, இதெல்லாம் இருக்கு. சோ இந்த ஸ்கீம் வந்து புது ஸ்கீம், அதனால இதை கொஞ்சம் எலாபரேட்டா பாத்துக்குங்க. அடுத்து சிறப்பு தொகுப்பு திட்டம், இது ஒரு தடவை பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். டெல்டா ரீஜன்லயும் டெல்டா இல்லாத ரீஜன்லயும் இப்படி எல்லாம் நம்ம நெல் உற்பத்தி அதிகப்படுத்துறோம் அப்படின்றத பத்திட்டு இது ஒன்ஸ் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது மானாவாரி நிலங்கள்ல கோடை உழவு செய்யறது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கோடை கால பயிர்கள் போடுறது, அதாவது டாரிஃப் கிராப்ஸ், அதாவது ஏப்ரல் மே அந்த டைம்ல கூட நமக்கு அப்ப மழை கம்மியா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. அந்த டைம்ல கூட நம்ம என்ன பண்ணோம்னா மானாவாரி கிராப்ஸ் போடுறத பத்தி ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், இது ஒரு புது ஸ்கீம், அதனால இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கு, சங்க இலக்கிய பாடல் இருக்கு. குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றந்து சென்றவை கி அருவி ஆடியும் சுனை குடைந்தும்னு சொல்றாங்க. இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழும் ஒருத்தவங்க வந்து எப்படி வேளாண்மை செய்யறாங்க, அதாவது திணைகள் எல்லாம் எப்படி விளைவிச்சாங்க, முல்லை நிலத்து மக்கள் எப்படி திணைகள்லாம் விளைவிச்சாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இது வந்து சிலப்பதிகாரம் பத்தி சொல்றாங்க, சிலப்பதிகாரத்தில் இருக்கிற பாட்டு. மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். அடுத்தது உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறையோட திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து உழவர்கள் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ நோக்கி வரணும் அப்படின்றது இல்லாம உழவர்களை நோக்கி உழவர் நலத்துறை வந்து போகிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எல்லா வருவாய் கிராமங்களையும், நம்ம கிட்ட 17,116 வருவாய் கிராமங்கள் இருக்கு. ஒரு கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா மாதம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல முகாம் நடத்த போறாங்க. சோ ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம இருக்கிற மொத்த எல்லா வருவாய் கிராமங்களையும் இதுல கவர் பண்ண போறோம். அடுத்தது முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம், இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பயிர் காப்பீடு, இழப்பீடு, இந்த நிதியுதவிகள்லாம் கொடுக்குறாங்க.
அடுத்த திட்டம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தினது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இதுவும் ஒரு நோட் பண்ண வேண்டிய திட்டம் தான். இதுல பசுந்தாள் உரங்கள், உர விதைகள், மண்வள அட்டை, ஒருங்கிணைந்த பண்ணையம், வேளாண் காடுகள் உருவாக்குதல். இப்ப வந்து புதுசா ஒரு வேளாண் காடுகள் கொள்கை அப்படின்றது ஒண்ணு நம்ம ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலிசி வந்துச்சுன்னா, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி வந்துச்சுன்னா அந்த பாலிசி நிச்சயமா படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு போங்க. அடுத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இதை எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷனோட கொண்டு வர்றதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அடுத்த முக்கியமானது பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துகள் இயக்கம். ஆயில் சீட்ஸ் நம்ம வந்து நிறைய பேப்பர்ல படிச்சிருப்போம். ஆயில் சீட்ஸ் எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடந்த போது கூட நம்ம ஆயில் சீட்ஸ் வந்து மேக்சிமம் உக்ரைன் ரஷ்யால இருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல நிறைய பாதிப்படைஞ்சது. சோ அப்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா எண்ணெய் வித்துகளை வந்து இந்தியா தன்னிறைவு அடையணும் அப்படின்ற ஒரு டாக் வந்துச்சு. அதை வந்து தமிழ்நாட்டிலே அடாப்ட் பண்றோம். சோ எண்ணெய் வித்துகள் இயக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வித்துகளுடைய சாகுபடி பரப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம உணவு தேவையில உணவு எண்ணெய் தேவையில நாம வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, ஆமணக்கு இதெல்லாம் தான் வந்து பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், மில்லட் மிஷன், தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். இதுல ஒரு புறநானூறு பாடல் சொல்லியிருக்காங்க. கபிலரோட பாடல் வரிகள் சொல்லியிருக்காங்க. கீழும் மேலும் என் சாமி பல காய்த்து வாளிதில் விளைந்த புதுவரகு அறிய திணை கொய்ய கவ்வை கருப்பு அவரை கொழுங்கொடி விலர்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா சாமை திணை வரகு விளைஞ்சிருக்கிறதையும் கொடி அவரை விளைஞ்சிருக்கிறதையும் இந்த பாட்டுல கபிலர் சொல்றாங்க. புறநானூறு பாட்டு. இந்த பாட்டை நோட் பண்ணி இது பாத்தீங்கன்னா மில்லட் மிஷனுக்காக சொல்லியிருக்காங்க. இது மில்லட் மிஷன் பாத்தீங்கன்னா எந்த வருஷம்னா 2023-24 இருந்து 2027-28 வருஷம் இது வந்து 5 ஆண்டு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா ஸ்கீமுமே வந்து ஒரு சிலது 5 ஆண்டு திட்டத்துல இருக்கும், ஒரு சிலது வந்து 2 ஆண்டுகளுக்காக இருக்கும். அதனால இந்த திட்டம் மில்லட் மிஷன் வந்து 5 ஆண்டு திட்டம். அடுத்த ஒரு திட்டம் இயற்கை வேளாண்மை திட்டம். நான் சொன்ன மாதிரி அது வந்து 2 ஆண்டு திட்டம். இயற்கை வேளாண்மை திட்டம் இது பாத்தீங்கன்னா 2 ஆண்டு திட்டம். தேசிய இயக்ககம் வந்து இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்ககம் இதை 2 ஆண்டு திட்டமா சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த கடைசி பாயிண்ட், அதாவது நம்ம இப்போ ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அந்த உழவர்கள் வந்து பதிவு செய்வதற்கான கட்டணம் வந்து முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்படும். இலவசமா நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சிறு குறு உழவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இப்ப வந்து 60 to 70% வந்து மானியம் கொடுக்க போறாங்க. முதல்ல இருந்ததை விட 40-50% கொடுத்துட்டு இருந்ததை இப்போ 60-70% கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேளாண் உற்பத்தியை பெருக்கிற முதல் 3 பெஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சிறந்த உயிர்ம உழவர் நம்ம பார்த்தோன்னே ஆர்கானிக் ஃபார்மிங் அதுல யார் சிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்மாழ்வார் விருது கொடுக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து ரொக்க பரிசு வரைக்கும் கிடைக்கும். சாரி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரொக்க பரிசுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே நெற்பயிரா விளைவிச்சுட்டு இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அதிகமான நீர் தேவை இருக்கும், அதிகமான ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. அதுக்கு பதிலாக மாற்றுப்பயிர் நம்ம பயிர் செஞ்சோம். சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இது மாதிரி மாற்று பயிர்கள் பயிர் செய்யறதுக்காக கவர்மெண்டே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம் ரொம்ப முக்கியம். அடுத்து தரமான விதைகள், அதாவது தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கொடுக்கணும் அப்படின்ற முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க.
அடுத்து பருத்தி உற்பத்தி. பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம். கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பண்டம் மிடை நிறை தன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூறு பாடல் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோடை காலத்துல பஞ்சு மூட்டைகள் வந்து வீடு நிறைய அடுக்கியிருந்தாங்க பழங்காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ பருத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல விளையுது. அடுத்து பயிர் காப்பீட்டு திட்டம் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தமிழ் கொள்கை. அதாவது இப்ப உயர் மதிப்பு மிக்க மரங்கள் வந்து விவசாயிகளோட தோட்டத்திலேயே வந்து அந்த அந்த பன்ஸ்ல அந்த மாதிரி போட போறாங்க. சோ அப்ப என்ன ஆகுனா விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி இப்ப சந்தனம், செம்மரை, மகோகனி, ஈட்டி இந்த மாதிரியான ரொம்ப உயர் மதிப்புடைய மரங்களை வந்து அவங்க விளைவிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி கட்டிங் ஆர்டர்ஸ் வாங்கணும், எப்படி அதை வந்து சந்தைப்படுத்தலாம், இது எல்லாத்தையும் எளிமைப்படுத்துறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து இது எல்லாத்தையும் எளிமைப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அப்படின்றது புதுசா வந்து வெளியிட போறாங்க. இத வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்லயும் பார்த்துட்டோம், குரூப் 1 மெயின்ஸ்லயும் பார்த்தோம். இம்பார்ட்டன்டான பாலிசிஸ் எல்லாத்தையும் கேட்கறாங்க. குரூப் 2 மெயின்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடி பாலிசி பத்தி கேட்டாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க, ஒரு பாலிசியை வந்து டிராஃப்ட் பாலிசி அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னாவே அலர்ட் ஆயிக்குங்க, ஒரு தடவை வாசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அயல் நாடுகளுக்கு கண்டுனர் சுற்றுலா அழைத்து செல்வது. அதாவது நம்ம வந்து ரொம்ப பெஸ்டான நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ஒரு 100 ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ணி ஜப்பான், சைனா, வியட்நாம் இந்த நாடுகளுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்க எப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணி நல்லா பயிர் விளைவிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு எடுத்து காட்டுறதுக்காக அவங்க கூட்டிட்டு போறோம். ஸோ இந்த ஸ்கீம் புது ஸ்கீம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்ககம். அதாவது மக்கள் நலம், நலவாழ்வு, இதெல்லாம் ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக இது ஒரு புதிய ஸ்கீம் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்ககம் 2025-26 தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுவும் அதேதான். அதாவது நம்ம காய்கறிகள், பழங்கள், பயர் வகைகள், சிறுதானியங்கள் இதோட விளைச்சல் எல்லாத்தையும் நம்ம அதிகப்படுத்த போறோம். அதுக்கு ஒரு தொகுப்புகள் கொடுக்குறாங்க. பழச்செடி தொகுப்பு, விட்டமின் நார்ச்சத்து, இரும்பு சத்து இருக்கிற இதெல்லாம் நிறைஞ்ச பழங்களுடைய சாகுபடி தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இது ஒன்னொன்னையும் நம்ம காய்கறிகள், பழங்கள், சத்து மிகுந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து விளைவித்து மக்களுக்கு கொடுக்க போறோம். பயர் பெருக்கு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்கு, பாத்துக்குங்க. அதே மாதிரி இதுலயே வந்து நம்ம மஷ்ரூம் கல்டிவேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க, மஷ்ரூம் கல்டிவேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மானியங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. அது நம்ம போகிறதுக்காக விளைவித்த அவங்க உழவர்களுடைய ப்ரொடியூஸ வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வண்டி வாடகைக்கான மானியங்களை கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி. ஸோ தென்னை மரங்கள் ஏற்படுற பிரச்சனைகளை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நோய் தாக்கம் அதெல்லாம் சரி பண்றதுக்காகவும், நல்ல ஹைபிரிட் தென்னை மரங்கள் கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி அடுக்குமுறை சாகுபடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வாழை தென்னை மரத்தோப்புகள்லயே வாழை, ஜாதிக்காய், மிளகு இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஹைட்ல வந்து வளரும். மிளகுன்னு பாத்தீங்கன்னா படர்ந்து வரும், வாழைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபீட்ல இருக்கும், தென்னை மரம்னு பாத்தீங்கன்னா 10 ஃபீட் மேல போகும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அடுக்குமுறை ஃபார்மிங்ல கொண்டு வந்தோம்னா ஒரே இடத்துல பல பயிர்கள் இருக்கும், விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுதான் இங்க நம்ம சொல்றோம். அடுத்து கோடைக்கால பயிர் திட்டம். நம்ம முதலே சொன்ன மாதிரி கோடை காலங்கள்ல நம்ம பயிர் விளைவிக்க போறோம், ஏப்ரல் மே மாதங்கள்ல. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அப்ப மழை இருக்காது, எல்லா பயிரும் அந்த சமயத்துல விளையாது. ஸோ அது ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட் பத்தியும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்கீம் பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இப்ப இல்லாதது முதல்ல நம்ம பாரம்பரியமான காய்கறிகள்லாம் இருக்கும், ரொம்ப பழமை வாய்ந்த காய்கறிகள் அதுலயும் சொல்லியிருக்காங்க. மணப்பாறை கத்திரி,
சில்லுக்கொடி கத்திரி, குலசை கத்திரி, பெரிய கொல்லம்பட்டி கத்திரி, தருவை தக்காளி, மஞ்சள் குடம் தக்காளி, ஆனைக்கொம்பன் வெண்டை, சிவப்பு வெண்டை, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்படாத ரகங்கள். ஆனா இது பழைய காலத்துல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்ல. இது எல்லாத்தையும் மீட்டெடுத்து மறுபடியும் இந்த காய்கறி ரகங்களை வந்து நம்ம பயிர் செய்யப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா மலர் சாகுபடி சொல்றாங்க. அறுவடைக்கு அப்புறம் இருக்கிற வந்து சேமிப்பு கூடங்கள் அது பண்ண போறோம். அடுத்து மலர் சாகுபடி பத்தி சொல்றாங்க. அடுத்து முந்திரி வாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி, இங்கதான் வந்து முந்திரி வந்து அதிகமாக விளைச்சல் இருக்கு. சோ இங்க வந்து நம்ம முந்திரி வாரியம் அமைக்க போறோம். இந்தியால தமிழ்நாடு பாத்தீங்கன்னா முந்திரி உற்பத்தியில 4வது இடத்துல இருக்கு. உற்பத்தியில 4வது இடத்துல இருக்கு. ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பனை மேம்பாட்டு இயக்ககம். சோ பனை பத்தி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. நாரை விடுத்தூது அதுல இருந்து வந்த பாடல். நாராய் நாராய் செங்கல் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. நாரை விடுத்தூது பாடல். சோ பனை மேம்பாட்டு இயக்கம். பனை பாத்தீங்கன்னா அது எல்லா விதத்திலயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பனை இந்த நுங்கு தயாரிப்போம். பனை பழம் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பரவலாக வளரக்கூடிய மரம். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனை மரம். ஸோ இதுக்காக இந்த இயக்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பலா மேம்பாட்டு இயக்கம். முன்றில் பலவின் படுசுளை மறி புன்தலை மந்தி துப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலாமரம் வந்து நச்சினையில இடம் பெற்றிருக்கு. அந்த இதை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லாரும் டயட் இருக்கிறோம். எல்லாரும் இம்பார்ட்டன்டான நியூட்ரிஷியஸ் வேல்யூ அதிகமான பழங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் அதிகமா வந்திருக்கு. ஸோ அதுல ரொம்ப முக்கியம், நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுற பழம் வந்து அவகேடோஸ், அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம். ஹை நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கிற ஒரு பழம். அந்த பழங்கள் வந்து நம்ம இங்க விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாகுபடி ஊக்குவிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, சேலம். அடுத்தது வேளாண் இயந்திரமாக்குதல். நம்ம என்னதான் வந்து நம்ம வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது வந்து நம்ம இன்னும் வந்து பழங்கால மெத்தட்ஸ்லயே பண்ண முடியாது. இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்டு மெத்தட்ஸ்ல பண்ணணும் அப்படின்றதுக்காக மெக்கனைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வேளாண் இயந்திரமாக்கல் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருக்கிற சிலதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் மெயின்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட் 39th பாயிண்ட் படிச்சீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப் செய்ய போறோம். வாடகை ஆன்லைன் செயலி. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செய்ய போறாங்க. இயந்திர வாடகை திட்டத்தினை வலுப்படுத்துறாங்க. அதாவது வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் வந்து குறைந்த வாடகைக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஆன்லைன் ஆப் மூலமா கொடுக்க போறாங்க. நான் டைரக்டா போய் அவங்க கிட்ட கேட்கணும்ன்றது இல்லை, ஆப்ல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆப்ல நம்ம கேட்டோம்னா கூட அப்ளை பண்ணா கூட அவங்க நம்ம கொடுத்துருவாங்க. அடுத்தது முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம். வானமெங்கும் பருதியின் சோதி, மலைகள் மீதும் பருதியின் சோதி. இதுவும் பாரதியாருடைய பாட்டு தான். அது சூரிய மின்சக்தி, சூரிய சக்தி மூலமா பம்ப் செட் இயக்கிறது. சோ இது பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க.
இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்துதான் சொல்றாங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மின்னணு தேசிய வேளாண் சந்தையோட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நம்ம இப்ப பிசிக்கலா வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இதெல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணை மார்க்கெட் பேஸ் கொஞ்சம் அதிகமாகும் உழவர்களுக்காக. அதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆன்லைன் சேல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். உழவர் சந்தைகள் உள்ளூர் இணையதளத்தோட இணைக்கப்பட்டு, அதாவது தேவையான போது, அதாவது நம்ம வீட்டுகளுக்கு சின்ன சின்ன கடைகளுக்கே வந்து அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸோட இணைச்சு அவங்க வந்து நமக்கு டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து உழவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஜிஐ டேக் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது புவிசார் குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் அக்ரி டிபார்ட்மெண்ட் விளைபொருள்களுக்கு, வேளாண் விளைபொருளுக்கு 35 ஜிஐ டேக்ஸ் வாங்கியிருக்கோம் தமிழ்நாட்டுல. அக்ரி எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். அடுத்து இப்ப வந்து சோழவந்தான் வெற்றிலைக்கு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லூர் வரகு, அது கடலூர் டிஸ்ட்ரிக்ட், வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம், நத்தம்புலி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை திண்டுக்கல், இந்த 5 வேளாண் விளைபொருட்களுக்கும் ஜிஐ டேக் வாங்க போறாங்க. அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்க. இது ஜிஐ டேக் வாங்குச்சுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் 4.0 மாதிரி அக்ரிகல்ச்சர்லயும் புது புது உத்திகள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதுல ஒண்ணுதான் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர். அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் பண்ண போறோம். அப்ப என்ன செய்ய போறோம், அதாவது அதிகமான காலநிலை மாற்றத்தை தாங்கிறதுக்கான பயிர்களை நம்ம போட போறோம். ஓகேங்களா, அதிக லாபம் தரக்கூடிய மாற்று பயிர்கள் போட போறோம். சென்சார் பேஸ்ட், எதை சென்ஸ் பண்ணுவீங்க, அது அந்த பயிர்களுக்கு வந்து தண்ணீர் எப்படி இருக்கு, உரங்கள் எப்படி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணுவீங்க. தேவையான அளவு இருக்கா, இல்ல ஓவர் எக்ஸசிவான உரங்கள் நம்ம போட்டோமா அப்படின்றது சென்சார்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுனா இன்புட்ஸோட வேஸ்டேஜ் குறையும். ஸோ இதுதான் வந்து காலநிலைக்கு அக்ரிகல்ச்சர். இதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க, மெயின்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது புதுசா ஒரு ஆராய்ச்சி நிதி, சுவாமிநாதன் அவர்களுடைய பெயர்ல ஒரு ஆராய்ச்சி நிதி ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இளைஞர்களுக்கிடையே வேளாண் நிரல் திருவிழா அக்ரி ஹேக்கத்தான் மூலமாக தகுதியான புது தொழில்நுட்பங்களை வந்து நம்ம புகுத்த போறோம் விவசாயத்துல. ஸோ அதுதான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் டிஎன் ஆபெக்ஸ், இதை பத்தி பாத்துக்கோங்க. அவங்க என்ன டியூட்டிஸ் அவங்களோட அப்படின்னு 2-3 வாசிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நீர்வளத்துறையில சொல்லியிருக்காங்க, பால் வளம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசா புதிய ஸ்கீம்ஸ் அப்படின்னு இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. மீன் வளம் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாடல் ஒரு பாத்துக்கோங்க. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன் மிகுதானே வேந்தற்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்கள் நெல்மணியும் நீரையும் உண்டு வாழ்பவர்கள் தான் என்றாலும் அந்த நெல்லும் அவர்களுக்கு உயிரன்று, நீரும் உயிரன்று, மன்னன் தான் அவங்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மன்னனும் தான் அவர்களுக்கு உயிர் அப்படின்றத உணர்ந்து தன்னோட உயிரை காப்பது போல குடிமக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. மக்கள், அதாவது 9ஆம் பாடல்ல இருக்கு, மக்களை வந்து ஒரு மன்னன் எப்படி போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோசிக் பாடல்.
அடுத்து இன்னொரு பாயிண்ட் இதே பேஜ்ல இருக்கு. 7 விதமான வேளாண் கால்நிலை மண்டலங்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய வேளாண் கால்நிலை மண்டலம், தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண் கால்நிலை மண்டலங்கள் இருக்கு. பிலிம்ஸ்க்காக நோட் பண்ணிச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் எஸ்டிமேட் எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபிகர்ஸும் நம்ம படிக்க முடியாது. ஜஸ்ட் இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா கொஸ்டின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மெயின்ஸ்ல எழுதுற கொஸ்டின்ஸ்க்கும் நிறைய இடங்கள்ல டேட்டா கொடுக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய நம்ம தமிழ் இலக்கியங்கள் படிச்சோம். நற்றிணை பாடல் படிச்சோம், சிலப்பதிகாரம் படிச்சோம். ஸோ புறநானூறு பாடல்கள் நிறைய கோட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.